அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக பார்க்கப்படக்கூடிய முதல் மிக முக்கியமான நிகழ்வு ராசியின் அதிபதி ஜூலை 7ஆம் தேதி முதல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் மிக வலுவாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தார். 11ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் குருவுடன் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குருவுடன் இணைந்திருப்பதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல சுப நிகழ்வில் ஏற்பட்ட தடைகள் உட்பட பலவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக தேவை. ஏனென்றால் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே ஜூலை மாதம் முழுவதுமே 5இல் வக்ரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறார். இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறுவது வித்யாகாரகரான புதன் மற்றும் வக்ரம் பெற்று மீண்டும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள்ளே நுழைவது என பல அதிரடியான மாற்றங்களை வித்யாகாரகரான புதன் சந்திக்கிறாருங்க. மேலும் குறிப்பாக 20ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் இருந்து மீண்டும் கர்மஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி பல கிரக நிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் கூட அதிக நன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சூரியன் கர்மஸ்தானத்திற்கு வருவது நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்லாது நிஜ வாழ்க்கையில நிஜமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு 6இல் இருக்கிறார். சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். மிகவும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன், ராகு, சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகள் தான் பெரும்பாலும் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் சற்று நிதானம் என்பது அதிகமாக தேவை. குருவால் எந்தவிதமான தடையும் இல்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் சாதகமற்று இருக்கும் போது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை கிடைப்பதில் அதிகமாக தடைபடுவதற்கான சூழல் உண்டு. எனவே குடும்பத்தில் விசேஷமான சுப நிகழ்வுகள் பேச்சில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்றால் மட்டும் அதை கொடுங்க. இல்லை என்றால் அவை கவலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலையும் எதிர்பாராத திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழலும் தொல்லை கலந்தே காணப்படும் என்பதை தெளிவாக குருவும் அவருடன் இணைந்து வீற்றிருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாயும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த 2 கிரக நிலைகளின் காரணமாக எந்த ஒரு பணியை செய்தாலும் அலைச்சல் அதிகரிக்கலாம். சில நேரங்கள்ல ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது பழைய கடன்கள் அடைப்பதில் ஒரு முயற்சி எடுத்தாலும் பெரிய அளவிற்கு வெற்றி பெறாமல் மற்றொரு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மங்கள காரியங்கள், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்கள காரியங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடைபெறும். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட குரு மங்கள யோகம் வலுவாக உருவாகுவதால் நல்லதிலும் நல்லதாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை. ஜூலை மாதம் முதல் முழுவதுமே பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வக்ரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறார். எனவே அவர் சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் திடீரென தொய்வு காணப்படுவதற்கான சூழல் அதிகமாக உண்டு. பெரும்பாலும் குருவும் செவ்வாயும் இங்கு அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது தனியும் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் சில தடைகளை அதிகமாக தொழில் வியாபாரத்தில் சந்திப்பதற்கான சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக உண்டு. எனவே இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்படுதலோ தொழில் ரீதியாக கோவப்படுதலோ நிச்சயம் அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அங்கீகாரம்
உங்களது திறமைக்கு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாங்க. நிச்சயம் கொஞ்சம் பொறுமையோடு கடைபிடிக்க குறிப்பாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைகிறது என்பதை சக்தி வாய்ந்த பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் விரயத்தில் தான் இருக்கிறார். எனவே விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய 6ல் இருப்பதால் இந்த தருணத்துல புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. ஆனால் பழைய கடன்கள் அடைப்பதில் சற்று சிரமம் ஏற்படலாம். திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பால் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகுவால் இந்த ஜூலை மாதத்துல மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரே நம்பிக்கை கிரகமாக திகழ்கிறவர் நிச்சயமாக ராகு மட்டும்தான் என்று முழுமையாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் அவ்வப்போது மாற்றத்தை கொடுக்கின்றனர். ஆனால் ராகு மற்றும் 6ல் முழுவதும் நிலையாக இருப்பதால் ஜூலை மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு மட்டும்தான் என்பதுல சந்தேகமே இல்லை. எனவே ராகுவால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்றால் நவ கிரகங்களிலே இணையான சக்தியும் பலமும் பெற்றவராக இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமும் அவர்தான். ஏனென்றால் சுக்கிரன் மற்றும் குரு சனி போன்ற கிரகநிலைகள் பாவ பலன்களையும் செயல்பாடுகளையும் துல்லியமாக கணக்கிட்டு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஆனால் ராகு குருட்டுத்தனமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் சாதகமாக இருப்பது நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வேளையில் சுக்கிரன் முற்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதி கர்மஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. அங்கு சூரியனும் கர்மஸ்தானத்தில் 17ஆம் தேதி முதல் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் போன்றவை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அதுக்கான காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதி மற்றும் சூரியனின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்பு சந்திரனின் அமைப்பால் உண்டு. இது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் கர்மஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். முற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய புதன் 17ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் நுழைந்து 20ஆம் தேதி வக்ரம் பெற்று மீண்டும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நல்ல வழிகளை வகுத்து கொடுக்க போகிறாருங்க. பொருளாதார ரீதியான நிலைமை நிச்சயம் சீராகும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஜூலை மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகள் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.